இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதால டே ரொம்பவே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங்கே எழுந்து எனர்ஜெட்டிக்காக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தயிர் சாதம் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த முருங்காய் வறுவல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நேற்றே பால் காய்ச்சி தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புளிக்கல. அதனால் வந்து தயிரெல்லாம் தாளித்து எடுத்து வச்சுட்டு குட்டீஸுங்களுக்கு வந்து இன்றைக்கி மேகி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன். மேகி வாங்கிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தால் என்னோடய பெரிய பொண்ணு, மாம் நூடுல்ஸ் செஞ்சுதான் நூடுல்ஸ் செஞ்சுதான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவங்களுக்காக வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து மேகி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது இன்னொரு பக்கம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேகி ரெடி பண்ணிட்டு தயிர் சாதம், அதுக்கு கூட வந்து முருங்கைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்கிட்ட இருந்து சிம்பிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு இன்றைக்கி வந்து மேகி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கார்ன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். முருங்காயை கட் பண்ணி எடுக்கும் போதே சைடில் இருக்கிற தோல் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவேன். அப்போ தான் குட்டீஸ்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குன்றதால மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.